இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. மல்ஹோத்ரா ஜி AKTC with பாலாஜி. நியூ இயர் பிறந்ததுலேருந்து ஏகோபித்தமா நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மெகா ஸ்டார் பவர் ஸ்டார் இப்ப நம்ம கூட இருக்கா. முதல்ல எனக்கு வந்தோடனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இதுதான் சார். விஷால், சிம்பு, ஆர்யா, அதுக்கப்புறம் தனுஷ், இவங்க 4 பேர்ல உங்களுக்கு யாரை நீங்க போட்டியா நினைப்பீங்க சார்? எனக்கு இவங்க எல்லாம் போட்டி இல்ல சார். அப்ப உங்க போட்டி எது? எனக்கு போட்டின்னு எடுத்த சூப்பர் ஸ்டார் சார். உங்களை நான் கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ இது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த உங்களோட கான்பிடன்ஸ் தான் சார். பவர் ஸ்டாரோட கடந்த படம் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தாங்க சார். இப்ப எத்தனை நாள் சார்? 225 250 சார்? 225 நாள். 225 நாள். சோ இந்த வாடி வதங்கி போயிட்டு இருக்க மாதிரி தமிழ் சினிமால எப்படி சார் உங்க படம் 225 நாள் ஓடி இந்த இமாலய சாதனை படிச்சது? படத்தோட கதை கரு நல்லா இருக்குனால என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க சார். 225 நாளைக்கு விழா ஏதாவது கொண்டாடுறீங்களா சார்? கண்டிப்பா சார். நான் 50ஆம் நாள் விழா இங்க சென்னை ட்ரேட் சென்டர்ல ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடினேன் சார். அன்னைக்கு 2 நாளைக்கு அவுட் ஆஃப் சிட்டில டிராபிக் ஜாப் ஆகுது சார். அந்த அளவுக்கு கூட்டம் வந்து நல்ல கூட்டம் சார். அப்புறம் மதுரையில 150 ரொம்ப விமர்சனமா கொண்டாடு. அதை 360 நாள் ஓட்டணுங்கிற ஒரு வெறி இருக்கு சார். வெறி இருக்கு சார். ஓகே, ரசிகர்கள் வெறியோட காத்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னுடைய ரசிகர்கள் 5 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டு ஃபேமஸ் தான் நினைச்சிருக்கீங்க, ஆனா குளோபலி இன்டர்நேஷனல் வைட் நீங்க எல்லாருக்குமே தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமா சார், அதான் பவர் ஸ்டார் சார். பாலிவுட் பட வாய்ப்புகள்லாம் எப்போ பண்ண போறீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க சார். அதற்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பா பண்ணுவோம். இது வரைக்கும் வரலையா சார்? இன்னும் வரல சார். ஓகே, ஆனா ஹிந்தி படம் பண்ற ஐடியா இருக்கா சார்? இருக்கு சார். ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் படம்லாம் ஐடியா இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் 4 வந்துன்னா நீங்க தான் நடிக்கணும்னு என்னோட ஆசை சார். கேமராவை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் இது. இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே அதிக படங்கள் நடிக்கிறது நீங்க தான் கேள்விப்பட்டோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேசிய நெடுஞ்சாலை, மனுஷன், மூலக்கடை முருகன், சீனு. மூலக்கடை முருகன் ஏன் சார் மூலக்கடை பெரம்பூர் தூரம் அப்படின்றது? இல்ல, அப்படி இல்ல சார். அது இப்போதைக்கு கிடையாது. ஓகே, அப்புறம் சீனு MABL, சீனு கொலை வழக்கு, அதுக்கப்புறம் மன்னவன், படைத்தலைவன், மனுஷன். ஆஹா சார், என்ன சார் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் லைன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ வந்துருக்கீங்க? எப்படி இவ்வளவு இதுக்கெல்லாம் யார் கதை, யார் வசனம்? இதுல ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க சார். ஒவ்வொருத்தர் திறமையானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி. ஆமா சார். உங்களுக்காக பண்ண கதையா இல்ல கதையில நீங்க பொருந்தினால உங்களுக்கு சொன்னாங்களா? இல்ல, ஒரு சில கதை எனக்காக எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா சொன்னா படைத்தலைவன் 1 வருஷம் கதையை தயார் பண்ணிருக்காரு. 1 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டா சார்? ஆமா சார். டைரக்ட் மணிரத்னமே அடுத்த படத்துக்கு ஒரு 3 மாசம் தான் ஒர்க் பண்ணிருக்காரு சார். எனக்கு இந்த ஆனந்த தொல்லை படத்தை பத்தி சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. என்ன மாதிரி படமா இது? ஆனந்த தொல்லையில படம் ஃபுல்லா கொடூரமான வில்லனா சாதாரண வில்லனா கொடூரமான வில்லனா வர. கொடூரமான வில்லனா சார்? நடுநீசி நாய்கள்ல வர வில்லன் மாதிரி. ஓகே. அந்த படம் உண்மையிலே எனக்கு திரையுலகத்துல, தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஆல்ரெடி நீங்க தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல, இருந்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு சேலஞ்சு. நீங்க தான் அந்த தொல்லையா ஆனந்தா சார் நீங்க அந்த படம்? ஆமா. இப்ப நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிதான் ஆனந்தத்தால. மல்டி ஸ்டாரர் ரோல் நடிக்கணும், ஒரு நிறைய ஹீரோ இருக்கிற படம்னா யாரெல்லாம் உங்க கூட ஹீரோவா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோலாம் யாரு? எனக்கு பிடிச்சது, நான் போட்டியா நினைக்கிறது, நான் அவரை என்னுடைய குருவா ஏத்துக்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். ஓகே, நீங்க மல்டி ஸ்டார் நடிச்சாலும் சூப்பர் ஸ்டாரோட தான் நடிப்பீங்க. செம்மையா இருக்கு. ராணா படத்துக்கு அப்புறம் வேணான்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதுல நீங்க நடிக்கிறீங்க சார். இது நடக்கணும் அப்படின்னு தமிழ்நாடே ஏங்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நடிச்ச ஹீரோயின்ல உங்களுக்கு எந்த நடிகையோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஓகே நல்லா இருந்தது, ஆன் ஸ்கிரீன் பேர் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணீங்க சார்? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல. அதாவது குளத்துல தாமரை எப்படி தண்ணி ஓட்டாதோ அந்த மாதிரி ஒட்டாம தான் போட்டோ பாருங்க சார். இது குளத்து தாமரை இலை தண்ணீர் போல. அந்த 2 லைன் பாடி காமிக்கலாம் ரசிகர்களுக்காக. துள்ளி துள்ளி வரும் அந்த வரி சரியா எனக்கு வரல. நானா பாடுங்க சார். நானா போட்டு பாடுங்க சார். நல்ல மனம் கொண்டவரு நாடு போட்டும் நல்லவரு. இது யாரு நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் சாங்? இது லத்திகா படத்துல ஃபர்ஸ்ட் சாங், ஓபனிங் சாங் சார். இது மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து பாடுற மாதிரி? ஆமா, மக்கள். சரி, கிசு கிசுவே வராத நடிகர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்க பேர் இருக்குது. அது எப்படி சார் கிசு கிசு வராம மெயின்டைன் பண்றீங்க? இனிமேல் வரும் சார் கண்டிப்பா. நீங்களே இல்ல, நான் சொல்றல அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் என்னை விட்டுருக்காங்க, 1 வருஷம் இது செய்யக்கூடாது. ஓகே, புதுமுகம் அப்படின்றதுனால. ஆமா, இதுக்காகவே கிசு கிசு மேகசின் எல்லாத்தையும் வாங்கி லைப்ரரியில வைடா தம்பி. பிக் எஃப்எம் லைப்ரரியில கண்டிப்பா கிசு கிசு புக் எல்லாம் வாங்க போறோம். இது வரைக்கும் சினிமால இருக்கிற யாராவது உங்களை பார்த்துட்டு ஆஹா என்ன பவர் ஸ்டார் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சினிமா நடிகர்கள் பாராட்டி இருக்காங்க? எல்லாமே போடுறாங்க சார். ஆமா சார், சத்தியமா இந்த ஆர்யா, சூர்யா எல்லாருக்குமே பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கும் போல சார். ஆமா சார், எத்தனையோ ஸ்டார் இருந்தாலும் பவர் ஸ்டார் தனியா இருக்கணும். நீங்க தனியா ஒரு மனிதனா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா சார். ஹாஸ்பிட்டல்ஸ் 2 வச்சிருக்கீங்க. ஆமா சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது ஆனந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லி என்னுடைய தாயார் பேர்ல ஒண்ணு வச்சிருக்கேன்.
இன்னொன்னு லத்திகா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி என்னுடைய குழந்தை பேர்ல வச்சிருக்கேன். என்ன சார் இங்க இலவசமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல அப்படி இல்ல, ஏழைகளுக்கு வந்து சலுகை கட்டணத்துல நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். படம் பார்த்தவங்க சேர்றதுக்காக வச்சிருக்கீங்களா சார் நோக்கம்? இந்த ஆஸ்பத்திரி வைக்கிற நோக்கமே மத்தவங்க பயன்படணும். சார் இது இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் பண்றது, இந்த மாதிரி படம் எடுத்து வெளியிடுறது, சுய விளம்பரம், நீங்களே உங்களுக்கு போஸ்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வதந்திகள்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, இல்ல எந்த அளவுக்கு அது காட்டு தீ மாதிரி வந்து இந்த தீயவர்கள் பரப்புற விஷயம்? இல்ல அதெல்லாம் போய் சார் என்னென்னே பில்டப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம செய்யற அதாவது தர்மம் தலைக்காக்கும்பாங்க. நம்ம செய்யற நல்ல காரியங்களை வந்து மக்கள் மனசுல ஏத்து அவங்களும் இந்த மாதிரியான நான் அப்படி வரணும் சொல்லி மக்கள் அன்பால பண்ற விஷயம். ஆமா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரசிகர் இப்ப இந்த மாசம் இறுதியில மதுரையில 1 லட்சம் ரசிகர்ல கூடி எனக்கு ஒரு விழா பண்றாங்க. அது என்ன விழா சார்? அது சும்மா ஒரு படத்துல ரசிகர்கள் ஜாலி. ஓ சூப்பர் சார். மதுரையே வந்து ஸ்தம்பிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க போகுது. மதுரை has never seen like this before. நீங்களாம் கேர்ஃபுல்லா இருங்க சார். இப்ப ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம கடகடன் யோசிக்காம பதில் சொல்றேன் சார். உங்களுக்கான முதல் ரேபிட் ஃபயர் கொஸ்டின், அர்னால்ட் பவர் ஸ்டார் ஒப்பிடுக. இல்லை இல்ல என்ன இல்லை, நான் என்ன ஆமாம் இல்லையா கேட்ட உங்ககிட்ட. நீங்க ஏதாவது சொல்லு சார். அர்னால்ட் பவர் ஸ்டார் அவர் வந்து லோக்கல் ஸ்டார். இல்ல அப்படி இல்ல சார். அவர் வந்து மிகப்பெரிய மெகா ஸ்டார் சார். அவரோட இன்னும் நம்ம நாட்கள் இருக்கு வரதுக்கு. சரி, பவர் ஸ்டார் யாரோட ரசிகர் சார்? அனுஷ்காவா, அமலா பாலா, இல்லனா வந்து சமீரா ரெட்டியா? யாரோட ரசிகர்? இது கொஞ்சம் கிளுகிளுப்பு கொஸ்டின். நடிகை வந்து ஐஸ்வர்யா ராய். வேற யாரும் கிடையாது. இந்த இரண்டாம் கட்ட நடிகைகளை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. மூணாவது விஷயம் சார், உங்களுக்கு கஷ்டமான நடிக்க வந்த காட்சிகள் என்ன சார்? சோகமான காட்சியா, இல்ல ரொமான்டிக் காட்சியா, இல்ல ஸ்டண்ட் காட்சியா? இதுக்கு எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல சார். எந்த காட்சி கொடுத்தாலும் நான் நடிச்சு காட்டுறேன் சார். பாக்குறதே கஷ்டம் நோடி சார். 2016 எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கடவுளுடைய கிருபை இருந்தா கண்டிப்பா. இல்ல சார், நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி இதுக்கு பதில் சொல்லக்கூடாது. உங்க ரோல் மாடல் அவர்தா, அதுக்காக அவர் மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க, 2000 அரசியல்ல பவர் ஸ்டாருக்கு நாட்டம் உண்டா? இருக்கு சார். இருக்கு. பிஎம் டைரக்ட் பிஎம் இல்ல அமெரிக்க ஜனாதிபதி? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். சும்மா கவுன்சிலர் கிடைச்சாலும் வரவேற்கிறேன் சார். ஓகே. ஆனா கவுன்சிலர்லயே அதிக போஸ்டர் ஓட்டின கவுன்சிலர் நீங்களா தான் இருப்பீங்க. கண்டிப்பா வரதுக்கான வாழ்த்துக்கள். டைரக்டர் பாலா, மணிரத்னம், அதுக்கப்புறம் வந்து சங்கர், 3 பேரும் ஒரே நேரத்துல கால் ஷீட் கேட்டா யாருக்கு சார் கொடுப்பீங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் வீட்டுக்கு போட சார். சங்கர் கொடுப்பேன். அவர் கூட நீங்க ஜாயின் பண்ணும்போது 2வது பார்ட் ஆஃப் முதல்வன் வரதுக்கே வாய்ப்பு இருக்குல்ல சார்? கண்டிப்பா சார். ஓகே சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் சார், ஒரே வார்த்தையில பவர் ஸ்டார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டாக்டர் ஸ்ரீனிவாசன். வாங்க சார். நான் ஸ்கூல்ல வந்து 1 மார்க் ஆன்சரா கேக்குறேன். அப்படி இல்ல சார், உங்களை பத்தி ஒரு பஞ்சா ஒரு வார்த்தை அப்படி சொல்ற மாதிரி. பஞ்ச் டைலாக் கேக்குறீங்களா? இல்ல பஞ்ச் டைலாக் கூட நீங்க சொல்லலாம். பவர் ஸ்டார் யார்? அதாவது என்னுடைய லத்திகா படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல நான் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன். அதாவது ஒரு குழந்தையை கடத்தினா அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறதுக்கு, 2வது வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமாவும் கெட்ட விஷயமானும் வீட்டில் போய் பகிர்ந்துக்க கூடாது. ஆஹா, நான் ஒரு டைலாக் கேட்டேன். நீங்க ஒரு படத்தோட கதையை என்கிட்ட சொல்லி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கீங்க. சரி, இதே நீங்க வந்து தமிழ் சினிமா வந்து உங்க படங்கள் மூலியமா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனீங்களா தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்து தமிழ் சினிமாவை நீங்க பாலிவுட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஏன்னா நார்மலா அங்க வந்து அமிதாப் பச்சனை கூட வச்சுக்கிட்டு உங்க படம் நல்லா இல்லைன்னு வாங்க. ஆனா இங்க வந்து யாருக்கிட்டயுமே அதை சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப ஸ்போர்ட். தேங்க்யூ சார். உங்களை பாராட்டணும். இந்த வருஷத்துல உங்க இன்டர்வியூ கேட்டவங்க எல்லாருமே வந்து கான்பிடன்ஸ் மேனா இருப்பாங்க. இப்ப கேட்டீங்க போது 2 பேருக்கு டாக்டர் பட்ட கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்ஸ்பயர் ஆகி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இத்தனை பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனோட இன்டர்வியூ கேட்டிருந்தோம். 92.7 பிக் எஃப்எம் தொடரும்.